நான் உங்களுக்கு பேசுறேன். முதலாவது அங்கே இயேசுவோட யார் என்று உங்களுக்கு நான் சின்ன ஒரு காரியத்தை சொல்லி போட்டு போகிறேன். அங்கே இயேசுவோட நாங்கள் எல்லாரும் சொல்லுவோம், அவர் ஒரு கடவுள் என்று சொல்லுவோம், மனுஷர் என்று சொல்லுவோம், அவர் ஒரு மனிதன். ஓகே, அவர் மனிதன் தான். நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த மனிதன் ஏன் வந்தார் இந்த பூமிக்கு, எதுக்காக வந்தார், ஏன் சிலுவையிலே அங்கே தன்னை அங்கே ஒப்பு கொடுத்தார், ஏன் அங்கே செத்தார் சிலுவையிலே என்பதை கொஞ்சம் உங்களுக்கு நான் சொல்லித்தர நான் ஆசைப்படுகிறேன். அங்கே முதலாவது அங்கே இயேசு கிறிஸ்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து முதலாவது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு மதத்தை பரப்பவோ, கவனமாய் கேளுங்க என் அன்பு உறவுகளே, ஒரு மதத்தை பரப்பவோ இல்லாட்டி ஒரு மதத்தை இன்னும் ஒரு மதத்தை குறித்து அதை கூடாத மாதிரி பேசி தவறாய் பேசி ஒரு பிரச்சனையை சண்டையை உண்டு பண்ணவோ அவர் ஒருபோதும் இந்த பூமிக்கு வரவில்லை. அது மாற்றம் நீங்கள் நன்றாய் தெரிந்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து எல்லாரையும் நேசிக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களையும் நேசிக்கிறார். அதனால்தான் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து உங்களுடைய இருதய கதவை தட்டி கொண்டிருக்கிறார். கவலையோட கண்ணீரோட பிரச்சனையோட வெளியில தெரியாது, வெளியில சிரிச்சு சும்மா சமாளிச்சு கொண்டிருப்போம். மற்றவருடைய பார்வைக்கு சந்தோஷமா இருக்கிறது போல இருக்கும், ஆனால் உள்ளத்திலே அழுது கொண்டு இருக்கிறத ஆண்டவர் கண்டிருக்கிறார். கணவனை குறித்து பிரச்சனை, பிள்ளைகளை குறித்து பிரச்சனை, எதிர்காலம் நம்முடைய எதிர்காலம் எப்படி போக போன பிரச்சனை, அந்த கவலையோட இருக்கிறத கண்டதனால் தான் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் மத்தியிலே இடப்பட்டு கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அப்ப இயேசு இந்த பூமிக்கு ஏன் வந்தார் என சொல்லுகிறேன். அங்கே தேவாதி தேவன் இந்த வானத்தை பூமியை படைத்த தேவன் மனுஷனை முதலாக உண்டாக்கினார். மனிதனை உண்டாக்கின பிறகு என்ன நடந்தால், மனிதன் அங்கே பாவம் செய்தான். பாவம் செய்து என்ன செய்தான், தண்டை இஷ்டத்துக்கு என்ன செய்தான், ஆடு மாடு கோழிகள் அதுவும் என்ன செய்தான், தனி கொடுக்க விழிக்கிட்டான். இப்ப இப்படியே நாளுக்கு என்ன நடந்தா பாவம் பெருகி கொண்டே போனது. மனுஷனுடைய அங்க மீறுதல்கள் பெருகி கொண்டே போனபடினாலே அங்கே ஆண்டவர் என்ன செய்தார், இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் அவர் என்ன செய்தார் என்றால், இந்த பூமிக்கு அவர் என்ன செய்தார், ஒரு மனிதனாய் பிறந்தார். இயேசு என்ற பேரிலே மனிதனாய் வந்து அவர் என்ன செய்தார் என்றால், எல்லோருடைய பாவத்துக்காகவும் சாபத்துக்காகவும் என்ன செய்தார் என்றால், தன்னுடைய ஜீவனை, தன்னுடைய உயிரை, அங்கே தன்னுடைய இரத்தத்தை சிந்து இன்றைக்கு இதில் நிற்கிற உங்களை மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் அவர் மீட்டுக் கொண்டார். பிரியமானவர்களே, எனக்கு அன்பு உறவுகளே, அந்த இயேசு கிறிஸ்து உங்களுடைய உள்ளத்தில் வந்தால் அந்த சந்தோஷத்தை பார்க்க முடியும், அந்த சந்தோஷத்தை சமாதானத்தை பார்க்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை கடந்து வந்திருப்பீங்க, உணவு கண்ணீரை நீங்க கடந்து வந்திருப்பீங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில உள்ளத்துல வந்தால் ஒரு சந்தோஷம் சமாதானத்தை காண முடியும். எனக்கு அன்பானவர்களே, அவன் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து வெற்றி சிறந்த தெய்வமா இருக்கிறபடினாலே எங்களுடைய வாழ்க்கையிலும் அங்கே அனுதினம் நாங்கள் தோல்விகளை, பிரச்சனைகளை, அவமானங்களை, நிந்தனைகளை கண்டு கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுடைய உள்ளத்திலே வந்தால் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு சமாதானம், இனம் புரியாத சந்தோஷத்தை காண முடியும். யாரையெல்லாம் நீங்கள் சில பேரை நீங்க சொல்லிக்கொள்ளலாம், இந்த பிள்ளை திருந்தாது, என் கணவன் திருந்தாது, மனைவி திருந்தாது, இப்படிதான் இந்த வாழ்க்கை போக்குன்னு சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் அவர்களுடைய உள்ளத்திலே இயேசு வந்தார் என்றால் உண்மையான ஒரு திருந்துதல், ஒரு மாற்றத்தை, ஒரு சந்தோஷத்தை பார்ப்பீங்க. அது மாத்திரமல்ல, இந்த உலகத்துல நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை ஒரு நிரந்தரமான வாழ்க்கையில் அதை மட்டும் தெரிஞ்சு கொள்ளுங்க. நாங்கள் பிறந்து செத்துருவோம், இது நிரந்தரமான வாழ்க்கையில். ஆனால் எங்களோட மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கு என்பதை மறந்துடாதீங்க. அதுதான் இன்றைக்கு சைவ சமயத்தில் சொல்லப்படுகிறது, அங்கே கிறிஸ்டியன்ல சொல்லப்படுகிறது, முஸ்லிம் எல்லா மதத்திலும் சொல்லப்படுகிறது, சொர்க்கம் நரகம் என்று சொல்லப்படுகிறது. அங்கே இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார் என்று. அங்கே பரலோகத்துக்கு சொர்க்கத்துக்கு போகணும் என்றால் இயேசுதான் வழி. அங்கே அவருடைய இரத்தத்தினாலே எங்களுடைய பாவங்கள் அங்கே கழுவப்பட்டாதான் நாங்கள் பரலோகம் போக முடியும். பிரியமானவர்களே, நீங்கள் ஒன்று மாத்திரம் செய்யுங்க, இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்தை அங்கே இயேசுக்கு கொடுத்து பாருங்க, உங்களுடைய பாவத்தை அறிக்கை பண்ணி பாருங்க. ஏசப்பா, என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிங்க, உங்க பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொள்ளுங்க சொல்லும் பொழுது ஏசப்பா உங்களுடைய உள்ளத்துல வருவார், ஒரு இனம் புரியாத சமாதானத்தை தருவார். ஒருவேளை இக்கட்டான சூழ்நிலைக்குள்ள பிரச்சனைக்குள்ள இருக்கும் பொழுது நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. எத்தனையோ மனிதர்களை, எத்தனையோ பேரை நம்பி கூப்பிட்டுருப்பீங்க, ஆனால் இயேசுவை ஒரு தடவை நீங்க நம்பி கூப்பிட்டு பாருங்க. ஏசப்பா, என்னுடைய உள்ளத்துல வாங்க, என் குடும்பத்துல வாங்க, சந்தோஷத்தை தாங்க சொல்லும் பொழுது ஒரு நிரந்தரமான சந்தோஷத்தை, நான் ஏன் பிறந்தேன், அதுக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு உங்களுடைய உள்ளத்தை கொடுத்து பாருங்க, சமாதானம் வரும், சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷத்தை தான் இன்றைக்கு நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம்.
நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து அங்கே நத்தார் தாத்தா